ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எபேசியர் 5:17. ஆகையால் அறிவில்லாதவர்களாக இராதீர்கள், கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு முக்கிய அறிவுறுத்தலை சொல்கிறார். அறிவில்லாதவர்களாக இராதீர்கள், அதாவது கண்மூடித்தனமான வாழ்க்கையை நாம் நடக்கக்கூடாது. தேவனை அறியாமல், தேவனுடைய வார்த்தையை கவனிக்காமல் வாழாதீர்கள். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து அதன்படி வாழும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எளிய உதாரணமாக, ஒரு மனிதன் முகவரி தெரியாமல் பயணம் செய்தால் என்ன ஆகும்? திசை தெரியாமல் அலைவான், நேரம் வீணாகிவிடும், தவறான இடத்தில் போய்விடுவான். அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தம் தெரியாமல் வாழும் வாழ்க்கையானது குழப்பம், கவலை, தவறான முடிவுகளை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்பது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், நீங்கள் நியாயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நீங்கள் பிறருக்கு பிரோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதனால் உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, கர்த்தரின் சித்தத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேற தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருடைய சித்தம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அது எளிமையான காரியம். பாவத்தை விட்டு விலகுவது, அன்புடன் வாழ்வது, நேர்மையாக நடப்பது, ஜெபம் செய்வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்வது. இதன் மூலியமாய் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நீங்கள் எதிர்நோக்கும் காரியங்கள், நீங்கள் உங்களுடைய சித்தங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு மகிமையாய் நீங்கள் தொடங்கும் எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு இந்த நாளிலும் ஒரு பெரிய நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரர்களே, படிப்பு இருந்தாலும், பணம் இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் தெரியாமல் வாழ்வது சரியாக செல்லாது. இன்றைய நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, நீர் விரும்புகிற வழியில் நான் நடப்பேன். இன்றைக்கு பல சொல்வது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு வலிமை இருக்கிறது, என்னுடைய காரியம் நான் பார்த்துக்கொள்வேன் என்று நினைத்து தவறான பாதையில் அவர்கள் நடக்கிறார்கள். மீகா 6:8 வசனம் சொல்கிறது, நியாயம் செய்யும், தயவும் அன்பு கூறுவும், தாழ்மையுடன் தேவனை நடப்போம் என்று. ஆம், அன்பு சகோதரர்களே, நாம் தாழ்மையுடன், அன்புடன், நியாயமாய் நடக்கும்போது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களை அநேக உயரத்துக்கு தேவன் கொண்டு போக கிருபை செய்கிறார் தேவனாயிருக்கிறார். தாவீது எந்த முடிவை எடுப்பதற்கு முன் கர்த்தரை கேட்டான். அதனால் தேவன் அவனை வழிநடத்தினார். கர்த்தரை நான் விசாரித்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்தான் என்று சங்கீதக்காரன் தாவீதே விதமாக சொல்கிறான். நினைக்கும் காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது தேவன் உண்மையாகவே உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், ஆலோசனையிலே வழங்குகிற தேவனாயிருக்கிறார். இதற்கு மாறாக சிம்சோன் தேவ சித்தத்தை மதிக்காமல் தன் இஷ்டத்துக்கு நடந்தான். வலிமை போனதும் வாழ்க்கை வீழ்ச்சியடைந்தது. தேவ சித்தம் இல்லாமல் வலிமை கூட நம்மை காப்பாற்றது. ஆனால் ஒரு கேள்வி, தேவனுடைய சித்தத்தை கேட்டு நடக்கிறோமா? சில நேரங்களில் நம் ஜபத்தில் கூட கர்த்தாவே, என் விருப்பம் நடக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவன் விருப்பத்தை நாம் மதிப்பதல்ல. கர்த்தாவே, உமது சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்தும் என்று நாம் தேவனிடத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் தேவன் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தேவைக்கு என்ன செய்ய வேண்டும், உங்கள் தகுதிக்கு என்ன செய்ய வேண்டும், உங்கள் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதை கொண்டு உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த வேலையிலும் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனம் நம்மை ஒரு தீர்மானத்திற்கு அழைத்து செல்கிறது. அறிவில்லாத வாழ்க்கை, தன் இஷ்டத்துக்கு நடந்த வாழ்க்கையை விட்டு தேவ சித்தம் அறிந்து வாழ்க்கை, தேவன் நடத்தும் வாழ்க்கையை நீங்கள் வாழும்பொழுது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் சொல்வோமா, கர்த்தாவே, என் வாழ்க்கை முழுவதுமாய் உமது சித்தத்தின்படி என் வாழ்க்கை நிறைவேற்ற கிருபை தாரும் என்று. கர்த்தாவே, உமது சித்தம் அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களுக்கு பலத்தை தாரும். அவ்விதமான கிருபையினால் நாங்கள் வளர, இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கிருபையினால், வளர்ச்சியினால் நாங்கள் இன்னும் அதிகமான உயர்ந்த நிலைக்கு செல்ல தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. God bless you.